ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனப்ப சரியா, அப்போ யாரை சந்திக்கிறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. 50 நேர தொழுகையை வாங்கிட்டு வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க முடியாதுங்க, திரும்ப போங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொரு தடவையும் ஹதீஸில் என்ன வருது? மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி போங்கன்னு சொன்ன உடனே அங்கே ஹதீஸுடைய வார்த்தையில் என்ன வருது? ஃபயஸ்அது இலா ரப்பிஹின்னு வருது. ஹதீஸில் எப்படி வருது? யஸ்அது. இப்போ அல்லாஹ் இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிபுன்னு ஒரு ஆதாரம் படிச்சு பாருங்க. இலைஹி யஸ்அது அதே வார்த்தை தான் வருது. ஃபயஸ்அது இலா ரப்பிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ரப்பின் பக்கம் உயர்ந்தார்கள்னு வருது. தன்னுடைய ரப்பின் பக்கம் மேலே சென்றார்கள்னு வருது. அப்போ மிஅராஜுங்கிறதே பூமியிலேருந்து வானத்துக்கு போனாங்க. அல்லாஹ் வானத்துக்கு மேலே இருக்கிறதுனால தான் வானத்துக்கு அல்லாஹ் கூப்பிட்டான். அப்புறம் ஒரு வானமாக அல்லாஹ் கடக்க வச்சான். அப்போ கடைசி வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அதுக்கு மேலே அல்லாஹ்வுடைய அர்ஷ். அந்த தொழுகையை வாங்கிட்டு அல்லாஹ்வை சந்தித்து விட்டு அந்த தொழுகையை வாங்கிட்டு அவர்கள் திரும்பி வரும் பொழுது 50 நேர தொழுகை இருந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அனுப்புகிறாங்க. அப்போ திருப்பி அனுப்புகிறாங்கன்னு வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஃபயஸ்அது இலா ரப்பிஹி. தன்னுடைய ரப்பின் பக்கம் மேலே உயர்ந்தார்கள்னு வருது. எப்படி கூட வார்த்தை இல்லை. தன் ரப்பின் பக்கம் திரும்பி சென்றார்கள் கூட வார்த்தை இல்லை. சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் என்ன வார்த்தை வருது? ரப்பின் பக்கம் மேலே உயர்ந்தார்கள்ங்கிற வார்த்தை வருது. இது எத்தனை தடவை நடந்துச்சு? 1 20 தடவை அல்லது 5 10 தடவை அல்லது 10 5 தடவை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் அங்கே குறிப்பிடும் போது என்ன வார்த்தை தான் சொல்கிறாங்க? யஸ்அது உயர்ந்தார்கள், ரப்பின் பக்கம் உயர்ந்தார்கள்ங்கிற வார்த்தை. இது வரைக்கும் உள்ள ஆதாரங்கள் போதும். இது போக சஹாபாக்கள் தாபியின்களுடைய கூற்றுகளில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. புரியுதா? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இந்த மதுஹபுங்கிற பேரில் இமாம்களுடைய பேரால் மோசடி செய்து இமாம்கள் சொல்லாத கொள்கையை மக்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய மக்கள். புரியுதா? அது மட்டுமல்ல, அதில் வெறி பிடிச்சிருப்பாங்க. அல்லாஹ் மேலே இருக்கான் வானத்தில் இருக்கான்னு சொல்லிட்டா நம்மளை நமக்கு என்னென்ன பேர் சொல்லணுமோ எல்லா பேரையும் சொல்லி தீர்த்துருவாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களிடத்தில் கேட்கப்படுது. என்ன கேள்வி? ஒரு மனிதர் தன்னை பற்றி சொல்லும்போது லா அரிஃபு ரப்பி ஃபிஸ் ஸமா அம் ஃபில் அர்தி, என்னுடைய ரப்பு வானத்தில் இருந்தால் என்ன பூமியில் இருந்தால் என்ன? ஒருத்தர் எப்படி சொல்றாரு? நான் ரப்பு அல்லாஹ்வை ஏற்றுக்கிறேன், அவன் வானத்தில் இருந்தால் என்ன பூமியில் இருந்தால் என்ன, எங்கே இருந்தால் என்ன, நான் ரப்பை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இமாம் அவர்களே, அவர்களை பற்றி நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்லுங்கன்னு ஒரே வார்த்தையில் இமாம் தீர்ப்பு சொன்னாங்க. ஃபகத் கஃபர, அவன் காஃபிராகி விட்டான்ட்டான். அல்லாஹ் இருக்கிறான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் மட்டும் ஒரு மனிதன் முஃமின் ஆகிவிட முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹுவில் எந்த அல்லாஹுவை அவன் ஏற்றுக்கொள்கிறானோ அந்த அல்லாஹ் எனக்கு மேல் வானத்திற்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்பதை நம்பினால்தான் அவன் உண்மையான அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவனாக ஆகுவான். ஆகவே இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஈமானா குஃப்ரா என்பதை முடிவு செய்யக்கூடிய விஷயம். எது? அல்லாஹு தஆலா வானத்தில் மேல் உயர்ந்திருக்கிறான் என்பது ஒரு மனிதனுடைய ஈமானை குஃப்ரை முடிவு செய்யக்கூடிய விஷயம். வானத்தில் மேல் உயர்ந்திருக்கிறான் என்பது அவனுடைய ஈமானை உறுதி செய்யும். அவன் வானத்தில் இருந்தால் என்ன, பூமியில் இருந்தால் என்ன, எங்கே இருந்தால் என்ன, நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கிறேன்னு அது போதுமேன்னு அவன் சொன்னால், அப்படி சொல்வது கூட குஃப்ருங்கிறாங்க. எப்படி? எங்கே இருந்தால் நமக்கு என்னப்பா, எங்கேயாவது இருந்துட்டு போகிறான்னு சொன்னால் கூட அதுவே குஃப்ருனா, ஒருத்தன் சொல்கிறான் எங்கேயும் இருப்பான்னு சொல்லி. புரியுதா இல்லையா? எவ்வளோ பெரிய குஃப்ர் அது. அடுத்து பாருங்க, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட திரும்ப ஒரு கேள்வி கேட்கப்படுது. சரி, இந்த பதில் அவங்க சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஏன் குஃப்ருன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்கிறான் அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் அர்ஷுக்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்று. அவனுடைய அர்ஷு 7 வானங்களுக்கு மேல் இருக்கிறது என்பது தெரிந்த விஷயம். அப்போ வானம் நமக்கு மேல் இருக்கிறது என்பது தெரிந்த விஷயம். அப்போ அல்லாஹ் எங்கே தான் இருக்கான்? மேலே தான் இருக்கான். அல்லாஹ் மேலே இருந்தா என்ன, கீழே இருந்தா என்ன, எங்கே இருந்தா என்ன, நான் ஏற்றுக்கிறேன்னே, எனக்கு இது போதுமே அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னாலும் அவன் யாரு தான்? காஃபிர்னு சொல்லிட்டு இந்த ஆதாரத்தை சொல்றாங்க. அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். தாஹாவுடைய 5வது வசனம். புரியுதுங்களா? அர்ஷ் என்பது 7 வானங்களுக்கு மேல் இருக்கிறது. சரி, அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வின்னு சொன்னா, சரி ஒருத்தர் சொல்றான் அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான்ங்கிறத நான் ஒத்துக்கிறேன்.
அல்லாஹு தாலா இருக்கிறான் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அர்ஷு வானத்தில் இருந்தால் என்ன, பூமியில் இருந்தால் என்ன, எங்கே இருந்தால் என்னங்கிறான். அவருடைய மாணவர்கள் கேட்குறவங்க யாருன்னு சொன்னால், அதாவது முத்ரி அல் பலகிங்கிறவங்க தான் இமாம் அபூ ஹனீஃபாட்ட கேட்குறாங்க. புரியுதா? இப்படி ஒருத்தர் சொன்னால் அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. அல்லாஹ் எங்கே இருந்தால் என்ன, வானத்தில் இருந்தால் என்ன, பூமியில் இருந்தால் என்ன, நான் ஏற்றுக்கிறேனே போதுமேன்னு சொன்னால். ரெண்டாவது கேள்வி, சரிங்க அல்லாஹ் அரிசிக்கு மேலே இருக்கான் ஒத்துக்கிறேன், ஆனால் அரிசி மேலே இருந்தால் என்ன, கீழே இருந்தால் என்னங்கிறான். அரிசி மேலே இருந்தால் என்ன, கீழே இருந்தால் என்ன. அடுத்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? ஹுவ காஃபிர், அவன் காஃபிர் தான். யாரு? அரிசிக்கு மேலேன்னு ஒத்துக்கிறான், ஆனால் அரிசி எங்கே இருந்தால் என்னங்கிறான், அவனும் காஃபிர் தாங்கிறாங்க. ஏன் தெரியுமா? லி அன்னஹு அன்கர அன்னஹு ஃபிஸ் ஸமா. எப்போ அரிசி மேலே இருக்கலாம் கீழே இருக்கலாம் எங்கேயும் இருக்கலாம்னு சொன்னானோ அல்லாஹ் மேல் இருக்கிறான் என்பதை அவன் மறுத்து விட்டான். புரியுதா? ஃபமன் அன்கர அன்னஹு ஃபிஸ் ஸமா, அல்லாஹு தஆலா வானத்திற்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்பதை யார் மறுத்தாங்களோ அவங்க எல்லாமே ஃபகத் கஃபர காஃபிர் தான்ட்டாங்க. புரியுதுங்களா? சொல்லிட்டு சொல்றாங்க லி அன்னல்லாஹ ஃபி அஅலா இல்லியீன், அல்லாஹு தஆலா உயர்ந்திருப்பவர்களுக்கு மேலாக அவன் உயர்ந்திருக்கிறான். வஹுவ யுதுஆ மின் அஅலா, அவனை நாம் மேலிருந்து தான் அவனை நாம் அழைக்கின்றோமே தவிர லாமின் அஸ்ஃபல், இப்படி நம்ம அவனை அழைக்கவில்லை. புரியுதுங்களா? அப்போ இதை எழுதிட்டு இமாம் இப்னு அபில் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க எழுதுறாங்க, இன்று மக்கள் அவங்களுடைய காலத்திலே எப்பா இன்னையிலேருந்து எத்தனை வருஷம், இந்த பக்கம் ஒரு 400 அந்த பக்கம் ஒரு 400 800 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன மக்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க பேரில் அவங்களுடைய மதுஹபில் அவங்க சொல்லாததெல்லாம் எழுதி வச்சு எப்படி குழப்புறாங்க. அது போக இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மதை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மதுஹபுகளையும் அல்லாஹு தஆலா வானத்திற்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்பதை உறுதியிட்டு சொல்லக்கூடிய பல ஆதாரங்கள் இருக்கின்றன. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவான்னு வந்திருக்குது, என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. அல்லாஹு தஆலா அர்ஷுக்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்று குர்ஆனில் வந்திருக்கிறது, இதுக்கு என்ன அர்த்தம்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? இந்த பாரு, அல் இஸ்திவா, சரி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல் இஸ்திவாவு மஅலூமுன், அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்ற அர்த்தம் அதை நாம் அறிவோம், அது தெரியப்பட்ட ஒரு அர்த்தம் தான். ஆனால் வல் கைஃபு மஜ்ஹூலுன், எப்படி உயர்ந்திருக்கிறான் அது நமக்கு தெரியாது. வஸ்ஸுவாலு அன்ஹு பித்அத்துன், இதை பற்றி தோண்டி துருவி கேட்பது இது ஒரு பித்அத்து. சொல்லிட்டு கேட்டவனை கொண்டு போய் வெளியே போடுங்கட்டாங்க பள்ளியிலேருந்து. இந்த மாதிரி கேள்வி கேட்டவனை பள்ளியை விட்டு வெளியாக்குன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான பாடங்கள்ங்கிறதுனால நம்ம இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை அவசியமாக சொல்ல வேண்டியது இருந்துச்சு. அப்போ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய மதுஹபாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு இமாம்களுடைய மதுஹபாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவர்கள் அல்லாஹு தஆலாவை உயர்ந்தவனாகத்தான் ஏற்றுக்கொண்டார்கள், நம்பினார்கள். அல்லாஹ் படைப்புகளுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறான், அர்ஷுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறான். அர்ஷ் என்பது 7 வானங்களுக்கு மேலாக இருக்கின்றது.